ஹாய் செல்லக்குட்டீஸ், எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷலான வெல்கம்ப்பா. இது உங்கள் கௌதம் 2.0. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 7th தமிழுக்கான அஃபிஷியல் ஹாஃப் இயர்லி மாடல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க வாட்ஸ்அப் அண்ட் டெலகிராம் குரூப்பில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்கப்பா. ஏன் சார் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க பிடிஎஃப் குவார்ட்டர்லி, ஹாஃப் இயர்லி, லீகல் கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப், ஆனுவல் எல்லாத்துக்குமான மாடல் பேப்பர்ஸுமே நாங்கள் அதில் தான் அப்லோட் பண்ணுவோம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். நீங்கள் எனி டைம் போய் பார்த்துக்கலாம். அண்ட் நம்ம கௌதம் 2.2 சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. மறந்துடாதீங்கப்பா. போய் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்கப்பா வீடியோக்குள்ளே போகலாம். செல்லக்குட்டீஸ், இந்த கொஷின் பேப்பர் பார்த்தீங்கன்னா டோட்டல் மார்க்ஸ் 60க்கு கேட்டிருக்காங்கப்பா. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சரியான விடை தேர்வு செய்க. 14 சூஸ்ப்பா. பாருங்கள், கடலில் துறைமுகம் அறியாமல் கலங்குவன டேஷ், எடுகை இதம் பெறாத இணை டேஷ், வடமொழி என்று அழைக்கப்படும் மொழி டேஷ், நன்னூலின்படி தமிழில் உள்ள ஓரெழுத்து ஒரு மொழிகளின் எண்ணிக்கை. பாருங்கள், டேஷ் தீமை உண்டாக்கும். செலக்டீஸ், இந்த கொஷினுக்கான ஆன்சர்ஸ்லாம் தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கப்பா. ஏன்னா தெரியாதவங்களும் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க இல்லையா? ஸோ தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 5 2 10 2 மார்க்ஸ்ப்பா. உங்களுக்கு எத்தனை கேட்டிருக்காங்கன்னா 7 கேட்டிருக்காங்க. நீங்கள் இனி 5 அட்டன் பண்ணணும். பாருங்கள், கலங்கரை விளக்கத்தில் எந்நேரத்தில் விளக்கு ஏற்றப்படும், தோணி என்னும் சொல்லின் பெயர் காரணத்தை கூறுக, நூல்களை எவ்வாறு படிக்க வேண்டும், பகுப்பட உறுப்புகள் எத்தனை வகைப்படும், அவை ஒரு கலை எப்பொழுது உயிர்ப்புடையதாக அமையும், ஓவியங்களின் வகைகள் யாவை, நன்மை செய்வதிலும் தீமை உண்டாகும் எப்போது. அண்ட் நெக்ஸ்ட் தேர்ட் ரோமன் பார்த்தீங்கன்னா 4 3 12பா, 3 மார்க்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6 கேட்டிருக்காங்க. நீங்கள் நீ 4 அட்டன் பண்ணணும். பாருங்கள், கடலில் கப்பல் செல்லும் காட்சியை அகநானூறு எவ்வாறு விளக்குகிறது, பண்டை தமிழரின் கப்பல் செலுத்தும் முறை பற்றி எழுதுக, கலைகளை பாதுகாக்க உங்கள் பொறுப்புகள் எவையேனும் 3 எழுதுக, கல்வியையும் விளக்கையும் திருக்குறளார் எவ்வாறு ஒப்பிடுகிறார். பாருங்கள், இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச ஈஸியான 3 மார்க்ஸ் எழுதுங்கப்பா. 4 எழுதணும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடி மாறாமல் எழுதுக, மனப்பாடம் செய்யுள். 3 + 2 5. ஒரு திருக்குறள் கேட்டிருக்காங்க, அப்புறம் ஒரு பாடல் கேட்டிருக்காங்கப்பா. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா விடையளிக்கும். 2 4 8பா. பாருங்கள், எதிராரில் கேட்டிருக்காங்க எல்லாமே ரெண்டுமே. பாருங்கள், 31 and 32. பார்த்துட்டிங்களா? அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பக்க அளவில் விடையளிக்கவும். இது வந்து பார்த்திங்கன்னா 6 மார்க்ஸ்ப்பா. கட்டுரையா இதுவும் எதிரில் தான் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும், எழுதுங்க. அண்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்கவும். 5 1 5. கீழ்காணும் புதிரை படித்து விடையை கண்டறிக. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தொகைச்சொல்லை விரித்து எழுதுக, கலைச்சொல் ஓரெழுத்து சொற்களால் நிரப்புக, இடைச்சொல் ஐ சேர்த்து தொடரை மீண்டும் எழுதுக. ஸோ தட்ஸ் இட். ஸோ டச் செல்லக்குட்டீஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நம்ம கௌதம் 2.0 சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் கூட பெல் ஐக்கன் பண்ணிக்கோங்கப்பா. அண்ட் மறந்துடாம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ டச் செல்லக்குட்டீஸ், தட்டா பாய்.